சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜடேஜா மட்டும் பத்தாது, எங்களுக்கு சாம் கரனையும் கொடுங்க, அப்பதான் நாங்கள் சஞ்சு சாம்சனை தருவோம்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் பேரம் பேசுறாங்களாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோவும் பாருங்க. ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரேட் பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போறீங்க. ஜடேஜா, சஞ்சு சாம்சன் இவங்களோட ட்ரேட் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசி இருந்திருப்போம். இந்த ட்ரேட் நடந்தால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் நல்லது, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் நல்லது. இந்த ட்ரேட் நடந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம பேசி இருந்திருப்போம். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கேவுக்கு சஞ்சு சாம்சன் கட்டாயமாக வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஏதோ டிமாண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. வெறுமனே உங்களுக்கு ஜடேஜாவை தாண்டி சாம் கரனையும் எடுத்தாதான் லாபங்கிறத தாண்டி டபுள் மடங்கு லாபம். யோசிச்சு பாருங்க, இந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு போவாரு, நிறைய நல்ல விஷயங்கள் அங்கே நடக்கும். இன்னொரு பக்கம் ஜடேஜாவும் சாம் கரனும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னா சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியன் பராக், த்ருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா, வனிந்து அஸ்ரங்கா, சாம் கரன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறம் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர், தேவைப்பட்ட ஒரு இந்தியன் ஸ்பின்னர், இம்பாக்ட் பிளேயராக ஒருத்தவங்களை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். டீம் எந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுவாங்க. அதாவது அவங்க கேட்குறது ஆல்ரவுண்டரில் இந்தியன் ஸ்பின்னர் ஒருத்தவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தவர், இன்னொருத்தவர் ஆல்ரவுண்டரு ஃபாஸ்ட் பாலரு, அவரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தவர் ஓவர்சீஸ்காரரு. இந்த ரெண்டு ஜானர்லையும் கிடைக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். அவங்க ரிவால்வர் பிரேவிஸை விட சாம் கரன் மேலே கண்ணு வைக்கிறதுல பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது, டீம் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போதும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஜடேஜாவை விடுவாங்களா சாம் கரனை விடுவாங்களான்னு தெரியல. ஆனால் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவுக்கு தேவை. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வர்ற மினி ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக சிஎஸ்கேவுக்கு ஒரு புது டீம் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். அதனால சாம் கரனை அவங்க ரிலீஸ் பண்ணுறது பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜடேஜா சிஎஸ்கே விட்டு போவாரா? ஜடேஜா சிஎஸ்கே விட்டு போக மாட்டாருங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா சாம் கரனை சிஎஸ்கே கொடுத்துருவாங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க.